ஆல் இந்தியா ரேடியோ உருவான கதை தெரியுமா உங்களுக்கு? வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் இந்தியா ரேடியோ அதாவது ஆகாஷவாணி இது உருவான ஹிஸ்டரி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜனவரி 1 இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு ஹிஸ்டரி, ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட் நியூஸ், மக்களுக்கு தெரியாத சில விஷயத்த ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் இண்டியா ரேடியோவோட முன்னோடியான இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி 1927 ஜூலை 23 அன்னைக்கு உருவாயிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராட்காஸ்டிங்னு ஆரம்பிச்சு பாம்பே ஸ்டேஷன்ல தான் ஆரம்பிச்சு ரேடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிராட்காஸ்டிங் டேவா இதை அனுசரிக்கிறாங்க. அதாவது ஒளிபரப்பு நாள் ஜூலை 23, 1927 இந்தியன் பிராட்காஸ்டிங் டே ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தியான ஒரு சுவாரஸ்யமான சில ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம். முன்னோடியே பாத்தீங்கன்னா 1923 ஜூன் மாசம் பாம்பே ரேடியோன்றவங்க ஃபர்ஸ்டா ஒரு ரேடியோ டெலிகாஸ்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது. ஆனா அதுக்கப்புறமா 3 வருஷம் கழிச்சு 1927 இந்தியா பிராட்காஸ்டிங் கம்பெனின்ற ஒரு நிறுவனம் உருவாக்கி அதுக்கப்புறமா ஃபர்ஸ்டா பாம்பேல இருந்து ரேடியோ ஸ்டேஷன் வந்திருக்கு. அதற்கப்புறமா அதையும் பாத்தீங்கன்னா மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 3 இயர்ஸ்க்கு அப்புறமா 1930 ஏப்ரல் மாசம் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்காங்க. அதாவது ஆகாஷவாணின்னு சொல்லியிருக்காங்க. 1930 உருவாகி 1947 பாத்தீங்கன்னா சென்னை, பாம்பே, டெல்லி, கல்கட்டா, லக்னோ, அதுக்கப்புறம் திருச்சி, மொத்தம் 6 சிட்டிஸ்ல ஆல் இண்டியா ரேடியோ உருவாயிருக்கு. 1947க்கு முன்னாடியே பேட்டிகள், தலைவர்கள் நிறைய பேசியிருக்காங்க ரேடியோல. சுதந்திர போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு கருவியா ரேடியோ இருந்திருக்கு அந்த காலத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமா பாடல்கள், நிறைய பேருக்கு என்டர்டைன்மெண்ட்னாலே ரேடியோ தான் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப காலத்துக்கு இருந்தது. டிவி இன்ட்ரடியூஸ் பண்ற வரைக்கும் காலத்துல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே ரேடியோ தான் இருந்திருக்கு. 1956 ஆல் இண்டியா ரேடியோவை ஆகாஷவாணின்ற நேம்ல கூப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. நேம்ல சேஞ்ச் பண்ணதாக சொல்லப்படுகிறது. ஸோ ஆல் இண்டியா ரேடியோனா மக்களுக்கு தெரியும். நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா பீச் ரோட்ல லைட் ஹவுஸ் பக்கத்துல இந்தியா ரேடியோ ஆஃபீஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நானே பாத்தீங்கன்னா ரேடியோல பேசுங்க தோழான்ற ப்ரோக்ராம்ல நான் பார்ட்டிசிபெண்டா பேசியிருக்கேன். ஸோ அந்த நிகழ்ச்சியை பத்தி ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப்ல நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பேசுங்க தோழா எஃப்எம் ரேடியோல நான் பேசினது ஒரு செப்பரேட் வீடியோவை போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. நீங்க பிராட்காஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் டெவலப்மெண்ட், அதாவது பைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அரசாங்கம் உருவாக்குனதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை ஆல் இண்டியா ரேடியோவை ப்ராப்பரா பிளானிங் பண்ணி அதுக்கான ஆப்ஷன்ஸ் புது சேனல்ஸ்க்கு ஓபன் பண்றதுக்காக, பினான்சியல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக இந்திய நிறுவனமாக அரசாங்கம் உருவாக்கி இருக்காங்க. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஸ்டேஷன்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய புல்லட்டின்ஸ், நிறைய நியூஸ் பல மொழிகள்ல இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோ மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரேடியோ முக்கியமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸா இருக்கு. ஆர்ஜேன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ரேடியோ ஜாக்கி, நிறைய ரேடியோ ஜாக்கிஸ் உருவாகுறாங்க. ஆர்ஜே பாலாஜில இருந்து நிறைய பேர் ஆர்ஜேல இருந்து ஆக்டர்ஸும் ஆயிருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கத்தோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா ரேடியோவை ப்ராப்பர் டிஜிட்டலைஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி காம்ப்ரஹென்சிவ் கோஹெசிவ் டெக்னாலஜியோட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்டோட அப்ஜெக்டிவ். ஆல் இண்டியா ரேடியோவை பத்தி நம்ம ஹிஸ்டரி இப்ப பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டரியில பார்க்கலாம். நன்றி.